வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் கோயில் பண விவகாரத்தில் குடும்பத்துடன் மோதலில் ஈடுபட்டு கொண்ட பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. திருவிழா முடிந்து ஒரு வாரத்தில் ஊரை கலவர காடாக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? கோவில் திருவிழாவில் பணப்பரிமாற்றம் தொடர்பாக இரு தரப்பினருக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு இறுதியில் கைகலப்பில் முடிந்தது. அண்ணன் தம்பியாய் பழகியவர்கள் சட்டையை பிடித்துக் கொண்டு கொலைவெறியோடு மோதிக்கொள்ளும் அளவுக்கு நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாள்பேட்டையில் உள்ள பொன்னியம்மன் கோவிலில் கடந்த வாரம் கோலாகலமாக திருவிழா நடந்தது. சரியாக ஒரு வாரம் கழித்து விழாவிற்கு மேளதாளம் அடித்த ஆட்களுக்கு பணம் தரவில்லை என்று அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் திருவிழா நடத்திய கோபி மற்றும் கிருஷ்ணனிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆமா, அதற்காக நீ யாரியா என சுரேஷ்குமாரை அவர்கள் அவதூறாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமாரின் மனைவி வான்மதி, எதுக்கு என் கணவர் அடிச்சிங்க என சத்தம் போட்டுள்ளார். அதில் இரு தரப்பினருக்கு மோதல் போக்கு உண்டாக கோபி மற்றும் கிருஷ்ணன் இருவரும் தங்களது குடும்பத்தினருடன் சுரேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அது கைகலப்பாக மாற சுரேஷ்குமார், அவரது மனைவி வான்மதி உள்ளிட்டோரை கும்பல் சேர்ந்து தாக்கியுள்ளனர். மோதலுக்கு நடுவே வான்மதி கழுத்தில் இருந்த தாலி செயின் மற்றும் அவரின் மாமியார் கழுத்தில் இருந்த 3 சவரன் செயினை பறித்துச் சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையேயான மோதல் ஊருக்குள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரை திரும்ப பெற்றால் மட்டுமே பறிக்கப்பட்ட நகையை ஒப்படைக்க முடியும் என பிளாக்மெயில் செய்வதாக சுரேஷின் மனைவி தெரிவித்துள்ளார். பிஜேபி கட்சியில் இருக்காங்க, கோபின்றவங்க இருக்கிறாங்க, கிருஷ்ணன் வந்து நகராட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மோகன்ராஜ் வந்து திருட்டு கேஸில் இருக்கிறாங்க. எல்லாமே ஆள் வச்சு மிரட்டுறாங்க அவங்க எங்களை. நீங்கள் 7 பேர் வந்து மிரட்டுறாங்க. எதனா நீங்கள் பண்ணீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, வீடியோ கொடுங்க, என்ன பண்ணீங்கன்னா வீடு தேடி வந்து கொலை பண்ணுவேன் மிரட்டுறாங்க எங்களை. எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போகாமல் இன்றைக்கி தான் நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே தான் நேராக எஸ்பி ஆஃபீஸ் தான் நேராக நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். அது தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சாதாரண கோயில் பண விவகாரம் கொலைவெறி தாக்குதலில் முடிந்ததன் பின்னணி என்ன?